மேல்மலையனூர் ஞாயிற்றுக்கிழமை இஷ்டப்பட்ட புத்தூர்ல அம்மன். எங்கேயாவது அம்மன் புத்து இருக்கணும், இல்லைன்னா நாக சிலையாவது இருக்கும். அந்த கோயில்ல போய் சரணாயிடுங்க. கன்னியாராசிக்கார் நல்லா இருக்கும். இந்த 2.5 வருஷத்துல கை கெட்டது கை கெடாம போறதுக்கெல்லாம் சான்ஸ் உண்டு. 6ல் இருந்த சனி 7ஆம் இடமான கண்ட சனிக்கு வராது. குடும்பத்தில் அதீத கவனம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கவனம், பெற்றோர் பெரியோருடன் தகராறு கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனமாக பார்த்துக்கொள்ளும். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் மிக மிக கவனம். மற்றபடி இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் எல்லாம் வந்தா சந்தோஷம். உடன் இருப்பவர்களை தோர்த்தி விடாதீர்கள். உடன் இருப்பவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த உறவாக இருக்கட்டும், எந்த நட்பாக இருக்கட்டும், அவர்கள் ஏதாவது உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்று அரவணைத்துக் கொள்ளும். ராகு 6ல் இந்த வருஷம் முழுவதும் இருக்கார். பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தை பெரிய மதிப்பையும் கொடுப்பார். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கன்னியாராசிக்காரர்கள் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே அற்புதத்தையும் சந்தோஷத்தை தரும். ஜூன் மாதத்திலிருந்து நல்ல நன்மதிகள் நடக்கும். ஜூன் மாதத்திலிருந்து குடும்பத்தில் அந்நியனம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். தைரியம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் டக்கு 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 டக்குன்னு நல்லதெல்லாம் நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். அமாவாசையில் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் உட்கார 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 மேல்மலையனூர் அங்காள அம்மனுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், முதலீடுகள் எல்லாமே யாருக்கு வரும்? கன்னியாராசிக்காரர். சர்வ ஜெயம் ஏற்படும். சர்வ பலம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கன்னியாராசிக்காரர். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் வியாபாரத்தில் அதீத கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட 40 வயது கடந்த கன்னியாராசிக்காரர்கள் ஒரு முறை மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கணும். பொட்டாசியம் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இதே பகுதியில் ஏற்கனவே ஊத்திரம் இருப்பவர்கள் படபடப்பு, பால்பிட்டேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். கன்னியாராசிக்காரர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களும் சாதகம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். நிறைய ஏற்றங்கள் காணப்படும். ஜூன் மாதத்திலிருந்து நிறைய விஷயம் நல்லது நடக்கும். தனிப்பட்ட தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே நல்லது நடக்கும். ஜூன் மாதம் வரை 3 குரங்கு பொம்மையை போல் இருந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் தர்க்கம் வேண்டாம். எல்லாரிடத்திலும் வெள்ளை கொடி காட்டுவது, வெள்ளை சமாதானம் பண்ணுவது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும். தொழில் ரீதியாக பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியார்